வடிவு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே. நடுவன் வந்து அழைத்தபோது நாரும் இந்த நல்லுடல், சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே. தன்னை அறிவது பிறவி கடன், தனக்குள் தலைவனை அறிவது பிறவியின் வரம். தனக்குள் இருக்கும் இறைவனை அறிந்து உணர்ந்தவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் சிவவாக்கியர். அவர் பாடிய பாடல்தான் இது. ஒரு பெண்ணின் அழகை கண்டு மயங்கி மனைவியாக்கி கொண்ட ஒருவன் அவளை மற்றொரு ஆண்மகன் அடைய விரும்பினால் அவனை வெட்ட வேண்டும் என்று கோபம் கொள்வான். ஆனால் அதே அழகிய பெண்ணின் உயிரை எமன் வந்து எடுத்து கொண்டு போய்விட்டால் அழகிய பெண்ணாயிற்றே என்று அந்த பிணத்தை அப்படியேவா வைத்திருக்க முடியுமா? அந்த உடலில் பிணவாடை வீசி நாற்றம் அடிக்கும் அல்லவா? அந்த அழகிய உடலை சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்று தோட்டியின் கையில் கொடுத்து அவ்வுடலை தொட்டு தூக்கி எரிக்கவோ புதைக்கவோ சொல்வார்கள். அப்போது மட்டும் அந்த தோட்டியின் மீது கோபம் வருவதில்லையே. அந்த அழகின் மீது இருந்த ஆசையும் மோகமும் எங்கே போயிற்று என சிந்தியுங்கள். அப்போது புரியும் அழியும் பொருட்களின் மீதுள்ள ஆசையும் பற்றும் நிலைப்பதில்லை என்கின்றார் சிவவாக்கியர் சித்தர்.